வாழ்க்கை என்றாலே பல எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்வே இல்லை. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது பேச ஆரம்பிப்பதற்கு முன்னமே, அது நல்லது கெட்டது அறிவதற்கு முன்னமே அதனிடம் ஒரு சில எதிர்பார்ப்புகள். தன்னுடைய பசியை போக்குவதற்கு அது பாசத்திற்கு தன்னுடைய தாயை எதிர்பார்க்கின்றது. அது வளர வளர எதிர்பார்ப்புகளும் அதிகமாகின்றது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின் மறுபக்கம்தான் இந்த எதிர்பார்ப்பு. அந்த நோக்கம் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்கின்ற ஒரு தவிப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகளை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நம்மிடம் நாம் எதிர்பார்ப்பவை. இரண்டாவது, பிறரிடம் நாம் எதிர்பார்ப்பவை. மூன்றாவது, கடவுளிடம் நாம் எதிர்பார்ப்பவை. நம்மிடம் நாம் எதிர்பார்ப்பவை எது எனில், நம்முடைய திறமைகள் வளர்த்துக் கொள்வது, ஒரு போட்டியிலே வெல்வது, வாழ்க்கையில வெற்றி கொள்வது, இவை அனைத்தும் நம்மிடம் நாம் எதிர்பார்ப்பவை. நாம் கஷ்டத்தில் இருக்கின்ற போது உதவிக்காகவும் ஆறுதலுக்காகவும் பிறரிடம் நாம் இதனை எதிர்பார்க்கின்றோம். மூன்றாவது, ஆசீர்வாதத்திற்காகவும் அருளுக்காகவும் நாம் கடவுளிடம் எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்பார்ப்புகள் சில வேளைகளில் நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். இதற்கு இந்த 2 சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதனை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் தாங்கள் வேண்டி கேட்டவை நிறைவேறாத போது அவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை தங்களை விட கடவுளுக்கு தான் நன்றாக தெரியும். எனவே அவர்கள் கடவுளுடைய விருப்பப்படி அதனை விட்டு விடுவார்கள். ஆகவே இதிலே அவர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றம் கிடையாது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற போது ஏமாற்றங்களும் அங்கே அதிகமாக இருக்கும். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நியாயமானதாக, யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களுக்கான வாய்ப்புகளையும் குறைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தவறான மனப்போக்கு நம்மிடம் இருக்கக்கூடாது. ஏமாற்றத்தையும் நாம் தாங்கிக் கொள்வதற்கான சரியான மனபலம் நமக்கு வேண்டும். எதிர்பார்ப்புகளே வேண்டாம் என்று நாம் அவற்றை தள்ளிவிட்டால் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடம் இருக்காது. நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறையான கண்ணோட்டம், தாழ்வு மனப்பான்மை, தோற்று விடுவோமே என்கின்ற பயம், இவற்றை நாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். ஒருவேளை நாம் எதிர்பார்த்தவை நிறைவேறாத போது இந்த 3 காரியங்களை செய்வோம். ஒன்று, நிறைக்குறைகளை அறிந்து புதிய கண்ணோட்டத்தோடு கையாளுவது. இரண்டாவது, பிறருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது.